So welcome back to our channel Blue Feather Clothing and Designing. இன்னைக்கு நம்ம tutorial videos பார்த்துட்டு இல்லையா, அதில் next step normal needle, pencil, silk thread and needle. ஓகேவா, சரி கட்டர் அதை வச்சு தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இவ்வளோ நாள் வந்து எப்படி ஷார்ப் எஜ்ஜில் வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அதாவது வந்து வி பார்த்தோம், வி பார்த்தோம், டபிள்யூ பார்த்தோம். இப்போ கர்வாக எப்படி வந்து போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கர்வ் டிசைன் வந்து கண்டினியூஸாக வந்தால் எப்படி போடுறது அப்படி சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, இது எந்த கர்வ் எதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம திலகம் ஷேப் இருக்கு இல்லையா, இப்படி திலகம் ஷேப் போடுவோம் இல்லையா, திலகம் ஷேப்பில் இந்த ரவுண்ட் வர்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல இந்த ஷார்ப் எட்ஜ் வரும் இல்லையா, அதுக்காக வந்து யூஸ் பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த கர்வ் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃப்ளார் டிசைனுக்கெல்லாம் வந்து இந்த கர்வ் மாதிரி யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு இந்த இதுதான் வந்து பேசிக் ஸ்டெப். ஓகேங்களா, அதுக்கு எப்படி போடுறது தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் போட்டிருக்கேன். இந்த டைமெல்லாம் யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. செயின் ஸ்டிச் பழகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வீக் மேக்ஸிமம். சீக்கிரமாக பழகிறவங்க சீக்கிரமாக பழகிடுவாங்க. பட் வந்து கொஞ்சம் ஸ்லோ லேர்னர் அல்லது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். ஸோ கிடைக்கிற கேப்லையெல்லாம் வந்து போட்டு பார்த்துட்டே இருங்க. ஓகேங்களா, இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். எப்பவும் போல் எண்ணாட் போட்டு எடுத்துகிட்டு எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்கேன், எப்போவுமே வந்து இந்த டிசைன் எந்த சைடு வரைஞ்சிருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நீடலோட இது எட்ஜ் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, பார்த்தீங்கனாலே தெரியுது. இப்போது மெதுவாக பஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். இப்போது இந்த எட்ஜுக்கு வந்தாச்சு இல்லையா, இந்த எட்ஜுக்கு நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த நம்ம வி ஷேப்புக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வி ஷேப் போட்டு இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும், இப்படி வந்து இங்கே ஒரு பஞ்ச் பண்ணி இப்படி திருப்பி கொண்டு போகணும். அதே ஸ்டெப்பு தான், ஆனால் வந்து நம்ம அந்தளவுக்கு பஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. டைரெக்டாக என்ன பண்ணோம், இங்கே ஆப்போசிட்டில் ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு டைரெக்டாக அது இப்படியே கொண்டு வந்துடுவோம். தெரியுதுங்களா, இந்த சைடு வரும்போது காட்டுறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து போட்டுடலாம். கண்டிப்பாக ஆரி ஒர்க்குக்கு வந்து இந்த பேசிக்கெலாம் வேணுமா, பழகணுமா அப்படியெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பழகித்தான் ஆகணும். பேசிக் தெரியாமல் நீங்கள் எந்த ஒரு ஸ்டிச்சுமே வந்து போடவே முடியாது. பேசிக்கெல்லாம் வந்து கரெக்டாக இருந்ததுனா தான் நீங்கள் ஒரு டிசைன் எடுக்கும்போது சாதாரணமாக எந்த ஒரு ஃபீலிங்குமே இருக்காது. அந்த டிசைனாக ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், கிராஸாக ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு எப்பவும் போல் கீழே வந்துடணும். எந்த பேசிக் ஃபுல்லாக கற்று முடிச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு டிசைன் கொடுத்தாலும் உங்களுக்கு கஷ்டமாகவே தெரியவே தெரியாது. இதுவா அவ்வளோதான்ட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ போட்டு முடிச்சாச்சு இல்லையா, பக்கத்தில் ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நம்ம அதே மாதிரி போட்டு போயிட்டே இருக்கலாம். புரிஞ்சுதான், லாக் போட்டுக்கலாம். இதே மாதிரி வந்து போடணும். இதே மாதிரி உங்களுக்கு என்ன நான் சொன்னிருக்கேன், செயின் ஸ்டிச்சில் வந்து டபுள் லைன் போட சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இதை சுற்றி டபுள் லைன் வந்து போட்டு பழங்க. ஃபஸ்ட்டு இது பழகுங்க, ரெண்டாவது இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நார்மலாக அதே ஸ்டெப் மாதிரி தான், ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணுறது அதில். ஓகேங்களா, இதுலேயும் சிங்கிளாக வந்து ஒரு 10 போட்டு பாருங்கள். ஓகேங்களா, அடுத்தது இதை சுற்றி அந்த சிங்கிளாக போட்டிருப்பீங்க இல்லையா, அதுலேயே வந்து என்ன பண்ணுங்கள், அதை ஒட்டியே வந்து அந்த 10 போட்டிங்களே அதை ஒட்டியே வந்து இந்த மாதிரி வந்து போடுங்க. ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நான் ஃபுல்லாகவே போடுறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங் பழகிட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் எவ்வளோ டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலும் எந்த ப்ராப்ளமே வந்து வரவே வராது. ஓகேங்களா, இப்போ நம்ம வி எப்படி போட்டோமோ அதே மாதிரி இது எப்படி போட்டோமோ அதே மாதிரி இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது சர்க்கிள். ஓகேங்களா, நான் கொஞ்சம் இந்த பக்கம் வந்து போட்டு காட்டுறேன். இந்த சர்க்கிள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, சாரி கொஞ்சம் கிடையாது. இந்த மாதிரி இதுங்க நான் சிறுசாக போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி போடுவோம் இல்லையா, ஒரு ஸ்னைலோட கூடு சொல்லுவாங்க, இப்படி தானே போடுவாங்க குட்டீஸுக்கெல்லாம். அந்த மாதிரி தான் வந்து இந்த டிசைன். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த டிசைன் நீங்கள் போட்டு பழகுவீங்கன்னா தான் மற்ற பக்கம் கர்வ் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம போட முடியும். ஓகேங்களா, பாருங்க இங்கே போட்டு காட்டுறேன். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த பென்சில் சொல்லும்போது இந்த இடத்துல வந்து நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளால் வந்து ஷார்ப் எட்ஜ் கொண்டு வர முடியாது. இந்த பென்சில் பொறுத்த வரைக்கும் ஷார்ப் எட்ஜ் வராது, பிளண்டாக தான் வந்து கொண்டு வர முடியும்.
ஆனால் என்ன அப்படின்னா உடஞ்சி போகாது அவ்வளோ சீக்கிரமாக. அப்புறம் இதை யூஸ் பண்ணுற மெத்தோட ரொம்ப ஈஸி. இது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டை பிடிச்சி எடுத்து இதில் நான் பிரிச்சுக்கலாம். இருங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு, நான் காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் பிடிச்சி இழுத்துட்டு பாருங்கள் அப்படியே மேலே வந்துடும். எது ரொம்ப அதுக்கு ஷார்ப்னர் வச்சுருக்கணும், அதனால் எந்த அவசியமே கிடையாது. அப்புறம் ஈஸியாக வந்து மூவ் ஆயிரும். நம்ம அந்த பென்சில் மார்க்கர் கூட பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் அழிக்கிறதுக்கு வந்து லேட் ஆகும். பட் இது வந்து சீக்கிரமாக வந்து மூவ் ஆயிரும். ஓகேங்களா, பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த இதோடது. ஒரு ஷார்ப்னர் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லை ஒரு சுற்றி இப்படி கரெக்டாக போடணும் ரவுண்டு. சாரி, நான் கொஞ்சம் கோணக்குனியாக போட்டுட்டேன். இப்போ நான் இந்த ரவுண்டில் ஒர்க் பண்ணி காட்டுறேன். குட்டி ரவுண்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போடும்போது பெரிய ரவுண்டே போடுங்க. அதுக்கப்புறம் வந்து குட்டி ரவுண்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ இந்த ரவுண்ட் போடலாமா? இது 2 டைப் ஆஃப் வந்து போடலாம். இதிலிருந்து இப்படியும் கொண்டு வரலாம், அதாவது வெளியே இருந்து உள்ளேயும் வரலாம், உள்ளேருந்து வெளியே போடலாம். நீங்கள் 2 மெத்தடுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வெளியே இருந்து வந்து காட்டுறேன். எப்பவும் போல தான் பாருங்கள். ரெண்டு மெத்தடுமே கண்டிப்பாக வந்து பழகணும். வெளியிருந்து உள்ள, உள்ளிருந்து வெளியே. அப்போ தான் உங்களுக்கு எந்தாவது டிசைனில் கேர்வெல்லாம் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, செயின் ஸ்டிச்சோட சைஸ் வந்து ஒரே மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேணாம். பட் அது கொண்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் நம்ம ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்து வரும். ஓகேங்களா, இப்போ ரொம்ப இழுத்து போடக்கூடாது. இழுத்து போட்டோம்னா என்ன ஆகுனா, தெரியுது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்னா இழுத்து போடுற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். நீங்கள் பிளேஸ் எப்படி வந்து உட்காந்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது கிளாத் லூஸாக இருந்துச்சுனாலும் நமக்கு என்ன ஆகுனா வந்து இந்த மாதிரி இழுக்கும். ஓகேங்களா, பார்த்தீங்களா நான் எப்படி வளைச்சி கொண்டு வரணும். அந்த டேர்னிங் பாயிண்ட்லாம் பாருங்கள், நல்லா தெரியும். இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வளைச்சி கொண்டு போயிட்டுருக்குறோம். இதெல்லாம் எதுக்காக வந்து யூஸ் பண்ணுதுன்னா, நம்ம புட்டாஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா, இல்லை மயில் அந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. அந்த மாதிரி வளைச்சி கொண்டு போகிறது. அப்படியே இது உங்களுக்கு தகுந்த மாதிரி அப்படியே திருப்பி வச்சுக்கோங்க. நம்ம இன்னொன்று என்னென்னா, நம்ம ஆரி காட்டில் போகிறதுக்கு இதுக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து, ஆரி காட்டில் நமக்கு தகுந்த மாதிரி திருப்பி வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பட் இந்த ஃப்ரேமில் பொறுத்த வரைக்கும் நமக்கு தகுந்த மாதிரி வந்து திருப்பி எதுக்கு வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டு மேக்ஸிமம் அட்ஜஸ்ட் பண்ண வேணாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பண்ணிக்கங்க. பட் வந்து கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பண்ண வேணாம். அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, நம்ம காட்டில் போடும்போது வராது. ஓகேங்களா, நான் போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், இங்கே என்னாட் போட்டுக்கலாம். எப்பவும் போல் என்னாட் போட்டு முடிச்சாச்சு. தெரியுதுங்களா, கொஞ்சம் க்ளோஸ் அப் காட்டுறேன். இது எதுக்காகலாம் வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மயில் ரெக்கையில் போடுவோம் இல்லையா, இங்கே பாருங்கள் இப்படி இந்த மாதிரி சிம்பிள் போடுறதுக்கு. அப்புறம் மயிலோட ரெக்கை போடுவோம், அந்த மேலே போடுவோம் இல்லையா, அதோட இது இப்படி அதுக்கு. அப்புறம் புட்டாஸில் வந்து இப்போ சென்டரில் ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி ஏதாவது இப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு வந்து இந்த கர்வ் ஷேப் வந்து யூஸ் ஆகும். இந்த கர்வ் ஷேப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பேசிக். நிறைய இடத்துக்கு பேசிக் வந்து இது. அந்த ரவுண்ட் ஷேப்க்கு ரவுண்ட்லேயும் நீங்கள் ரவுண்டில் ஈஸியாக பண்ணிடலாம். பட் வந்து கொண்டு வர வளைக்கிறது வந்து இதாக இருக்குது. அப்புறம் இது சின்ன ரவுண்டாக வந்து நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. பெரிய ரவுண்ட் கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு குட்டி பாப்பாவோட வளையல்னு வச்சுக்கங்களேன், அந்த மாதிரியில் போடலாம். இல்லைனா பெரிய வளையலில் கூட நீங்கள் போடலாம். ஏன்னா இது எல்லாமே ப்ராக்டிஸ். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ப்ராக்டிஸ் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஃபினிஷிங்கும் நீங்கள் இப்போ நீங்கள் போடுற எஃபெக்ட் எல்லாமே உங்கள் ப்ளவுஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறீங்க, அதாவது ஒவ்வொரு டிசைனும் பண்ணத்தான் ஒவ்வொரு ப்ராக்டிஸும் நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் பண்ண தான் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த இடத்துல தப்பாகுது, நம்ம அந்த இடத்துல கட் பண்ணணும் கொண்டு வர முடியும். ஓகேங்களா, நீங்கள் சும்மா எதுவுமே சும்மா ஒரு டைம் 2 டைம் போட்டு முடிச்சுட்டு நம்ம ப்ளவுஸுக்கு போகிறோம், டேரெக்டாக ப்ளவுஸுக்கு போகிறோன்னா கண்டிப்பாக எல்லாம் ஒர்க் பண்ணவும் முடியாது. உங்களோட ஃபினிஷிங் கொண்டு வர முடியாது. ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்னோட ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, எவ்வளோ முடியுதோ உங்களால் மினிமம் 5 மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ டைமாகவும் வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். 1 ரூபி காயின் வச்சு பாருங்கள். ஒவ்வொன்றா அது மாதிரி போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி இந்த ஸ்டிச்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, இது எல்லாம் ஒர்க் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே
அதாவது ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கான ஒவ்வொரு டிசைனுக்கான ஒரு இதாக தான் இருக்கும். நம்ம இந்த செயின் ஸ்டிச் நல்லா போட்டு பழகிட்டோம்னாலே நம்ம பீடு ஒர்க்கு எல்லாமே வந்து ஈஸியாக பழகிடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.